ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் 1 கிலோ வெறும் மண்டையாக எடுத்துருக்கோம், பாதி வறுக்க வச்சுருக்கோம். மீன், தக்காளி 2 தக்காளி, ஸ்மால் சைஸ் தக்காளி 2, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், புளி இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 3.5 ஸ்பூன். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுருக்கோம். மண்சட்டியில் வச்சா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, வெந்தயம் 2, வெந்தயம் ரொம்ப போட்டுற வேண்டாம், கசக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் பொடி மல்லிப்பொடியை ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ புளி கரைச்சலை ஊற்றிடலாம். இது நாங்கள் ஒரு 5 பேருக்கு வச்சுருக்கோம். பாருங்கள், இது இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நல்லா கொதி வரட்டும். இப்போ வாங்க பார்க்கலாம், கொதிக்குதான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதி வருது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கப்புறம் தான் மீன் போடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா வற்றிடுச்சு. நம்ம இப்போ மீனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை இப்போ மீனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு நல்லா கொதி வரட்டும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஓவராக கொதித்தாலும் கரைஞ்சிரும். கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கும், உடையாமல். இதில் நம்ம ஃபைனலாக பூண்டு நச்சு போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.